கண்டெடுக்கப்பட்ட மண்டை ஓடுகளை கொண்டு சுமார் 2500 ஆண்டுகளுக்கு முற்பட்ட தமிழர்களின் முகங்கள் வெற்றிகரமாக வடிவமைக்கப்பட்டுள்ளன. இந்த ஆய்வு பண்டைய தமிழர்களின் தோற்றம் குறித்த ஒரு முக்கிய மைல்கல்லாக பார்க்கப்படுகிறது. பிரிட்டனைச் சேர்ந்த ஓர் ஆய்வகம் கொந்தகையில் கண்டெடுக்கப்பட்ட 2 மண்டை ஓடுகளை அடிப்படையாக கொண்டு 3D முறையில் இந்த முகங்களை வடிவமைத்துள்ளது. இது குறித்து பேசிய பேராசிரியர் குமரேசன், 3D முறையில் சில படங்கள் வெளியிட்டிருக்காங்க பிரிட்டனை சேர்ந்த ஆய்வகம். நீங்க மேற்கொண்ட ஆய்வின் அடிப்படையில் அது வெளியிடப்பட்டிருக்கு. இது எப்போ பண்ணதுங்க சார்? இது எத்தனை மண்டை ஓடுகளை வைத்து இது ஆய்வு பண்ணப்பட்டது? சார், கொந்தகை எக்ஸிபிஷன் சைட் வந்து கீழடி பக்கத்தில் உள்ள ஒரு புதையல் இடம். இது தமிழ்நாடு ஆர்கியாலஜி டிபார்ட்மெண்ட் வந்து எக்ஸ்கவேட் பண்ணிட்டு இருக்கிறாங்க. ஸோ அந்த இடத்துல வந்து ஒரு 50 ஈமத்தாளிகள் இருந்துச்சு. ஸோ அதில் இருந்து எல்லா போன்ஸு எல்லாத்தையுமே வந்து எக்ஸ்கவேட் பண்ணும்போது ஒரு சுமாராக வந்து ஒரு 10 தாளிகளில் வந்து ஒரு ஸ்கல்லோட ஒரு பார்ஷியல் பார்ட்ஸ் நமக்கு கிடைச்சிது. ஸோ அதில் வந்து ஒரு 2 ஸ்கல் வந்து ஒரு ரீசனபிளி அதோட இமேஜஸ்லாம் நல்லா இன்டாக்டாக இருந்துச்சு. ஸோ அதிலிருந்து 2D ஃபேஷியல் ரீகன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணலாம், 3D ஃபேஷியல் ரீகன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணலாங்கிறது வந்து ஒரு பாசிபிலிட்டி. ஸோ அதை பண்ணுறதுக்காக ஒரு டெடிகேட்டட் ஃபேஸ் லேப் யூகேல வந்து ஜான் மூர்ஸ் யூனிவர்சிட்டியில் இருக்குது. ஸோ அவங்களுக்கு நம்மளோட அந்த சிடி ஸ்கேன் இமேஜஸ்லாம் அனுப்பியிருந்தோம். ஸோ அவங்க வந்து அந்த அதோட கிரேனியல் ஃபீச்சர்ஸை வச்சுக்கிட்டு ஸோ அதில் வந்து ஒரு ஃபேஸ் ரீகன்ஸ்ட்ரக்ட் பண்ணுறாங்க. இதில் வந்து என்னென்னா ஒரு 2-3 சேலஞ்சஸ் இருக்குது. மெயினாக வந்து என்னென்னா இதில் வந்து ஸ்கெலிட்டல் காம்போனன்ட்ஸ் மட்டும்தான் இருக்குது அந்த ஸ்கல்லில். ஸோ வந்து மசில் காம்போனன்ட்ஸை வந்து நம்ம வந்து எங்கேயாச்சும் வந்து ரெப்ளிகா பண்ணணும். ஸோ அதுக்கு வந்து என்ன பண்ணுறாங்க அப்படின்னு சொன்னால் மாடர்ன் பீப்புளில் இதே மாதிரி கிரேனியல் ஃபீச்சர்ஸ் உள்ள பீப்புளில் நாட் ஹோல் ஸ்பெசிஃபிக்காக என்னென்ன இடத்துல எவ்வளோ மசில் டெப்த் இருக்குங்கிறத பார்த்துட்டு ஸோ அந்த 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 மாதிரி மசில் டெப்த்தை வந்து அரேஞ்ச் பண்ணுறாங்க. ஸோ இதே மாதிரி வந்து த்ரூ அவுட் த ஃபேஸ் வந்து அப்ளை பண்ணிவிட்டு ஒரு ஃபேஷியல் ஸ்ட்ரக்சர் வந்து ஃபஸ்ட்டு வரும். ஸோ அடுத்த சேலஞ்சு என்னென்னா எந்த மாதிரியான கலர் கொடுக்குறது, ஸ்கின்க்கு என்ன கலர் கொடுக்கலாம், ஹேர் வந்து என்ன மாதிரி ஸ்டைல் கொடுக்கலாங்கிறது 2வது கன்சர்ன். ஸோ அதுக்கு வந்து இப்போ கரண்டாக உள்ள சவுத் இந்தியன் பீப்புளோட ஒரு ஆவரேஜ் ஃபீச்சர்ஸை வந்து அப்ளை பண்ணலாங்கிறது இனிஷியலாக டிசைட் பண்ணி ஸோ இந்த ஃபேஸ் ரீகன்ஸ்ட்ரக்ஷன் 2ம் பண்ணியிருக்கிறோம். ஸோ இதுக்கு மேலே வந்து ஃபர்தர் டிஎன்ஏ எவிடன்சஸ் வந்ததுக்கப்புறம் இந்த ஃபீச்சர்ஸ் எல்லாம் இன்னும் அப்டேட் பண்ணலாம். ஸோ இது வந்து ஒரு 80% வந்து பேஸ்ட் ஆன் த சயின்டிஃபிக் ஃபீச்சர்ஸ் ஆக்சுவலி, அண்ட் 20% வந்து ஒரு ஆர்டிஸ்டிக் திங் ஃப்ரம் தி மாடர்ன் டேட்டா பேசஸ் சார். குறிப்பாக இதை எந்த பகுதியில் இருந்து சார் எடுத்தீங்க? உங்களுடைய ஆய்வுப்படி இது எவ்வளோ வருஷம் பழமையான 2500 தானா இல்லை அதற்கும் முந்தையதா? அது எப்படி சார் பகுப்பாய்வு பண்ணீங்க? ஓகே, ஸோ இந்த ஆராய்ச்சி வந்து ஏன்னா ஆல்ரெடி வந்து ஆர்கியாலஜி டிபார்ட்மெண்ட் வந்து ஒரு 29 சாம்பிளை வந்து டேட்டிங் பண்ணி இதோட காலகட்டம் வந்து தோராயமாக வந்து 600 BC அப்படின்னு சொல்லி டிட்டர்மைன் பண்ணியிருக்காங்க. ஸோ அது வந்து வேற ஒர்க்கு. ஏன்னா ஆர்கியாலஜி டிபார்ட்மெண்ட் வந்து 20 டிஃபரெண்ட் சயின்டிஃபிக் ரிசர்ச் பண்ணிட்டு இருக்காங்க இதில். பட் இந்த ஃபேஷியல் டெபிக்ஷன் அந்த ஸ்கல்ல இருந்து தோராயமாக இந்த மாதிரி வந்து மனிதர்கள் இருந்திருக்கலாங்கிற ஒரு ப்ரிடிக்ஷன் அது இது. ஸோ இதுக்கும் வந்து எக்ஸாக்ட் டைமிங் வந்து வேற அப்ரோச். இது வந்து ஒரு ஃபேஸ் இந்த மாதிரி இருந்திருக்குங்கிற ஒரு அசம்ஷன் சார். குறிப்பா அங்க வாழ்ந்த மனிதர்கள் வந்து உயரம்லாம் பேச ஆரம்பிச்சிட்டாங்க. இவ்வளவு உயரம் இருந்திருப்பாங்க, ஆண்கள் இவ்வளவு உயரம் இருந்திருப்பாங்க, பெண்கள் இவ்வளவு உயரம் இருந்திருப்பாங்கன்னா அதை பத்தி ஏதாவது ஆய்வுகள் மேற்கொண்டீங்களா சார்? சார் ஆக்சுவலா இவங்களோட செக்ஸ் டிட்டர்மைன் பண்ணுறது மேலா ஃபீமேலா, அப்புறம் வந்து இவங்களோட ஹைட் எவ்வளவுங்கிறதெல்லாம் வந்து டெக்கான் காலேஜ் புனே வந்து பண்ணியிருக்கிறாங்க சார் ஆக்சுவலாக. ஸோ அவங்க செப்பரேட்டாக அதில் பண்ணினாங்க. ஸோ அது தோராயமாக வந்து ஒரு 5 அடி 7 அங்குலம் அந்த மாதிரி அப்படின்னு சொல்லி அவங்க சொல்கிறாங்க. அந்த ஒர்க் மதுரை காமராஜன் நாங்கள் பண்ணல சார்.